அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவதுங்கிறதால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுதோ அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சு கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகங்க. அப்படி அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் திடீர் பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த பொருள் மாற்றத்தால் என்ன விளைவுகள்லாம் நடக்க போகுது, எப்படி இந்த பொருள் மாற்றம் செய்யப்பட்டது, இதன் சிறப்பு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள மிக பிரபலமான முருகன் கோவிலில் ஒன்று தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில். வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க இந்த கோவிலோட தனி சிறப்பே. பக்தர்களின் கனவுல சென்று சுப்பிரமணிய சுவாமி கூறும் பொருள் வச்சு பூஜை செய்யப்படுறது பல 100 ஆண்டுகளாக இந்த கோவிலில் இருக்கும் ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது. அடுத்த பக்தரின் கனவுல வேறு பொருள் வரும் வர முந்தைய பொருள் பெட்டியில் வச்சு பூஜை செய்யப்படும். இப்படி வைக்கப்படும் பொருளுக்கு கால அளவுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்க போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாக அமையும்னு பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இதுக்கு முந்தைய காலங்களில் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்துச்சு, துப்பாக்கி வச்சு வழிபட்ட போது கார்கில் போர் நடைபெற்றது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு அக்டோபர் 4, 2025 முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியை சேர்ந்த ராம்குமார் என்ற பக்தரின் கனவுல வந்து உத்தரவின் அடிப்படையில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எதை உணர்த்துதுன்னு, இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும்னு ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரிச்சிருக்கு. இது குறித்து சிவாச்சாரியர்களிடம் கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கும்படி சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானது தான். இதனால் நாட்டில் சுப நிகழ்வுகள்லாம் அதிகம் நடைபெறும், நாட்டில் ஆன்மீகம் பற்று மக்களிடையே அதிகரிக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வழிபட்டால் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும்ங்கிறது நம்பிக்கை. அதுபோல் அருகம்புல்லும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடன் தொடர்புடையது தான். விநாயகருக்கு அருகம்புல் படைச்சு வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீரும், வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை. அதுபோல் வெத்தலைப்பாக்குங்கிறது மங்களகரமான பொருள் தான். எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தின் தெய்வீக பழம்னு சொல்லுவாங்க. இது அனைத்தும் தெய்வங்களுக்கு படைத்து வழிபட ஏற்றதாகவும், குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிக்கிறதும், துர்க்கை ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவதும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது. துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் படைத்து வழிபாடு செய்கிறது வழக்கம். இது தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கும் தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீக மற்றும் மங்கள நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளுக்கான கோவில்கள், உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்கள்லாம் நாட்டில் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் மஞ்சள் பிள்ளையார் மங்களம் மற்றும் புதிய தொடக்கங்களின் குறியீடு. விநாயக பெருமானின் அருளால் நாட்டில் தடைகள் அகன்று சுபிட்சம் நிலவுங்கிறது உணர்த்துது. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பதையும் குறிக்குது. வெற்றிலைப்பாக்கு பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளின் அடையாளம். சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள்லாம் அதிகம் நடக்குங்கிறத குறிக்கும். வெற்றிலை வாயுவை உணர்த்துவதால் காலநிலை மாற்றங்கள் அல்லது காற்று தொடர்பான நிகழ்வுகளையும் இது சுட்டி காட்டலாம். மேலும் அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னம். உத்தரவு பெட்டியில் இது காணப்பட்டால் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. இது நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பதையும் விவசாயம் செழிப்பதையும் குறிக்கலாம். ஆன்மீக ரீதியாக எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகளை நீக்குவதற்கும் பயன்படுது. இது உத்தரவில் வந்தால் நாட்டில் குழப்பங்கள், தீய எண்ணங்கள் நீங்கி தெளிவான நிலை பிறக்கும். அல்லது அரசு ரீதியான மாற்றங்களையும் இது குறிக்கலாம். இந்த 4 பொருட்களும் உத்தரவு பெட்டியில் ஒன்றா வரும்போது நாட்டில் மங்களம் பெருகும், நோய்கள் அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தலைக்கும்னு இது நேர்மறையான நிகழ்வுகளை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. இந்த பொருள் மாற்றமானது 12 ராசிகளின் மீது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரத்து திருப்தி தருங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. வீண் அலைச்சலை குறைச்சிக்கிட்டு வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. பெரியோர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க.
மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். துணிச்சலோட எந்த காரியத்திலையும் நீங்கள் ஈடுபட்டு சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகமும் நிம்மதியும் அதிகமாகுங்க. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய காலம் இது. பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க. பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க நீங்கள் பெறுவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும். உங்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள்லாம் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. பரிகாரமாக நீங்கள் துர்க்கையம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்கிவாங்க. நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு மனசில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி திருப்தி நிலவுங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் விலகுங்க. பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகுங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. எந்திரங்கள் இயக்குவரங்களுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குங்க. குழந்தைங்க உங்கள் சொல்படி நடக்கிறது மனசுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். மேலும் மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு நீங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்துக்கு தேவையான 11 உதவியை உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தின் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பரிகாரமாக நீங்கள் கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்லி லட்சுமி வழிபட கடன் பிரச்சனைகள் தீருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருகசீரிஷம் 3, 4 பாதக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் முயல்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகுங்க. நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை நீங்கள் இப்போ செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள்லாம் திருப்திகரமாக நடந்து முடியுங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீருங்க. வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனைகள் குறையும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள்லாம் கைகூடி வருங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால நன்மை உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சாதகமாக நடக்கும். பரிகாரமாக நீங்கள் பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடும் மேற்கொள்ளுங்க. மேலும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். பணவரத்து திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்கள்லாம் பாடங்களை படிக்கணுமேங்கிற கவலையை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் நீங்கள் எளிதாக தீர்த்துருவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்போட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடிதம் மூலமாக வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எதிலையுமே வேகமான செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். பரிகாரமாக நீங்கள் துர்க்கை அம்மனை வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும். காரிய வெற்றி கிடைக்கும். மேலும் சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எந்த வேலையும் எப்பாடுபட்டாவது செஞ்சு முடிச்சிருவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறது மன திருப்தியை தரும் விதமாக உங்களுக்கு அமையும். உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகுங்க. புதிய வகுப்பில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க.
மேலும் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. தேவையில்லாத கவலையெல்லாம் நீங்கும். உங்களை பற்றிய விமர்சனம் செஞ்சு வந்தவங்களாம் அதனை விட்டுருவாங்க. பரிகாரமாக நீங்கள் பிரதோஷ வேலையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். மேலும் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியெல்லாம் மீண்டும் தொடர்வீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடி புகுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க. பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு துணிச்சலாக எதையுமே நீங்கள் செஞ்சு முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகையெல்லாம் நீங்குங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். அரசாங்கம் மூலமாக லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்குங்க. பரிகாரமாக நீங்கள் பகவத்கீதையை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மன நிம்மதி உண்டாகும். மேலும் துலாம் ராசி 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையுங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள்லாம் வசூலாயிடும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மை தரும் விதமாக அமையும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மேலும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள்லாம் நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். வீண் கவலை நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படுங்க. பரிகாரமாக நீங்கள் மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். மன மகிழ்ச்சி கூடும். மேலும் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறையுங்க. அனிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். உங்களுக்கு வீண் செலவு குறையுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகளை விலகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மேலும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவீங்க. நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணமெல்லாம் வந்து சேருங்க. தந்தை மூலமாக நன்மை கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. மனசில் இருந்த வீண் கவலைகள்லாம் நீங்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மை உண்டாகும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செஞ்சு முடிப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. நீங்கள் பரிகாரமாக முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீருங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டாகலாங்க. மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை உங்களுக்கு ஏற்படும். காரிய தடைகள்லாம் விலகும். எதிர்பார்த்த பணம் வரலாம். காரிய அனுகூலம் உண்டாகுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களோட சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க நட்பு கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். பரிகாரமாக நீங்கள் சனி பகவான சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவது கவலை போக்கும். வீண் அலைச்சல் குறையும். வேலைப்பளு நீங்கும். மேலும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைஞ்சு காணப்படுவாங்க. வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோட இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறை கட்டுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. பிள்ளைகளின் கவனமாக எதையுமே எடுத்துக்கொள்வது நல்லது.
பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். போராட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனசில் பதியும்படியாக பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். திறமை வெளிப்படும். அடுத்தவர் யாரும் குறை கூறாதபடி எதுலேயுமே உறுதியாக நீங்கள் இருப்பீங்க. எதிலும் லாபம் கிடைக்குங்க. காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். பரிகாரமாக நீங்கள் பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சீராகும். மேலும் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. வீண் கவலை நீங்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். துணிச்சலாக எதுலேயுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தி அடையுங்க. தடைப்பட்ட நிதி உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே வராமல் நின்ன ஆர்டர்கள்லாம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் வேலை பளு வீண் அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு வாங்கும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனம் மூலமாக ஆதாயம் உண்டாகுங்க. பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக காணப்படுவாங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். மனக்குழப்பம் தீருங்க. தைரியமாக எந்த காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் விநாயகர் பெருமான தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மன கஷ்டம் தீரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.